இந்த வீடியோவை வழங்குவோர் ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் அடங்கமரு டிசம்பர் 21 முதல். இந்தியாவிலேயே அதிகப்படியான பட்ஜெட்ல உருவான படம் தான் 2.0. இந்த படம் கடந்த நவம்பர் மாசம் 29 ரிலீஸ் ஆச்சு. எந்திரன் படத்துடைய சீக்வலா வராம அதுல இருக்கிற கேரக்டர் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு புது கதையே இதுல உருவாக்கியிருக்காங்க. இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே ஒரு விஷுவல் ட்ரீட் கிடைச்ச அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும். படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆக போகுது. இன்னமும் வெளிநாடுகள்ல 2.0 ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. வசூலையும் வாரி குவிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் 2.0 படம் அமெரிக்காவில் $5.40 மில்லியன் வசூலிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம துபாய் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் சுமார் $5.5 மில்லியன் வசூல் பண்ணிருக்குது. லண்டன்ல $1 மில்லியன், ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துல $1.25 மில்லியன், மலேசியாவில் $4 மில்லியன், சிங்கப்பூர்ல $1 மில்லியன் வசூல் பண்ணிருக்கு 2.0. சுமார் 150 கோடிகள் வரைக்கும் வெளிநாடுகளில் மட்டும் 2.0 வசூல் பண்ணிருக்கு. அதுல குறிப்பா பாகிஸ்தான்ல வசூல் பண்ணதுதான் இப்போ அல்டிமேட்டா இருக்கு. அது என்னன்னா பாகுபலி 2 இந்தியாவிலேயே அதிக வசூல் பண்ண படங்கள்ல முதல் இடத்துல இருக்கு. அந்த பாகுபலி 2 பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல 5 கோடி வசூல் பண்ணுச்சு. இப்போ அந்த பாகுபலி ரெக்கார்டை 2.0 பிரேக் பண்ணிருக்கு. 2.0 பாகிஸ்தான்ல 5.5 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில மட்டும் இல்ல பாகிஸ்தான்லயும் ரஜினிக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தான் தெரியுது. கூடிய சீக்கிரத்துல சைனாவிலையும் 2.0 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல சைனாவுக்கு மிகப்பெரும் மார்க்கெட் இருக்கு. சோ சைனால 2.0 ரிலீஸ் ஆச்சுன்னா மிகப்பெரும் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை தன்னுடைய ஹிஸ்டரியில 2.0 எடுத்துக்கும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 2.0 எந்த மாதிரியான சாதனைகள்லாம் பண்ண போகுது, எவ்வளவு வசூலிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சினிஉலகம்.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல ஒரு சீரியஸான விஷயம் நடக்கும், பட் ஆனா அதை ஒரு மாதிரி ஹியூமரா டெலிவரி பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அந்த போர்ஷன்லாம் கட்டாயமா விழுந்து விழுந்து நீங்க சிரிப்பீங்க, இது கேரண்டி.